இந்த தேசத்துல இப்படித்தான் வாழணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஷரியாலா தான் வேணும்னா நீ பாகிஸ்தானுக்கு போ, இல்லாட்டி பங்களாதேஷ்க்கு போன்னு சொன்னோம்னா, என்ன சொல்றாங்க, பாத்தியா யோகி வந்து பாகிஸ்தானுக்கு போக சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. வருஷத்துக்கு 2 கோடி மௌலானாக்கள் உருவாகுறாங்க சார் இந்தியாவுல. இந்த 2 கோடி மௌலானாக்களை வச்சு நீ என்ன பண்ணுவ நீ? இப்ப இருக்கிற யாராவது அசக்திகளுக்கும் மௌலானாக்கு பொண்ணு குடுக்குறானா? குடுக்க மாட்டேங்கிறாங்க சார் இப்பெல்லாம். இடையில வந்து அந்த இஸ்லாமியர் முகலாயர்களுடைய படையெடுப்புல வரும்போது எல்லா ஹிந்து அடையாளங்களை அழிச்ச மாதிரி அலகாபாத்தையும் பேரை மாத்திட்டாங்க. இப்ப இவர் வந்த பின்னாடி புராதன பெயரான பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க சார். இஸ்லாமிய பெண்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் சார் அவரு. அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்த மனுஷன் பாத்துக்கங்க. அதுல எல்லாம் 100% வந்து மாற்று கருத்தே இல்லை. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சஹானா பேகம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் சார். உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். அவர் எப்போவுமே வந்து காவி உடையிலேயே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து முதல்வராக வந்த பிறகு உத்தரப்பிரதேசம் எந்த துறையில் வளர்ந்துருக்கு, என்ன இதில் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேலே பல குற்றச்சாட்டுகளும் ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்கிறது. யோகி ஆதித்யநாத் அவர்கள் இஸ்லாமியர்களின் பார்வையில் நல்லவரா கெட்டவரா, அந்த மாநிலமானது எந்தெந்த துறைகளில் வளர்ந்திருக்கிறது, முன்னேறி இருக்கிறதா இல்லையா, இவர்கள் சொல்வதை போல? சார், ஃபர்ஸ்ட் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர் இல்லைங்க சார். கோரக்பூர் மடத்துல இருந்து வந்த ஒரு சன்னியாசி, ஒரு துறவி, பட்டற்ற வாழ்க்கை வாழ்றவர். இவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரரே இல்லை. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து காவி உடை உடுத்தி இருக்கிறதுனால இவர் வந்து சன்னியாசி, அதனால வந்து இவர் ஆர்எஸ்எஸ் காரு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஆர்எஸ்எஸ் காருமே வந்து பெரும்பாலும் காவி ட்ரெஸ்ஸே உடுத்த மாட்டாங்க சார். இவர் வந்து கோரக்பூர் மடத்தினுடைய அந்த ஒரு சீடன், அதுதான், அவ்வளவுதான் அவரு. இன்னைக்குமே பார்த்தோம்னா அவர் இஸ்லாமியருக்கு எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அது வந்து தவறான குற்றச்சாட்டு சார். இஸ்லாமியர்கள் மத்தியில வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாய பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து ஒரு மாநிலத்தின் முதல்வர் வந்து 4 பேருக்காக ஆட்சி நடத்த முடியாதுங்க சார். அங்க இருக்கும் மக்கள்கிட்ட கேட்கணும். இப்ப வந்து யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்லுவாங்க, இவர் புல்டோசர் பாபா, இவர் வந்ததுக்கு பிறகுதான் நாங்க நிம்மதியா இருக்கிறோம், நாங்க நிம்மதியா ரோட்ல நடக்கிறோம். அதாவது வந்து காஷ்மீர்ல இருந்தது இல்லையா, அதை விட மோசமான ஆட்சி அங்க நடந்துச்சு. இப்ப நம்ம டெவலப்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல அங்க இருந்த மாயாவதி ஆகட்டும், அகிலேஷ் யாதவ் ஆகட்டும், எப்படி வந்து அங்க ஆட்சி செஞ்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையாங்க சார். அதுதான் இங்க முக்கியம். அங்க பார்த்தோம்னா அதாவது டாப் 10 ஹிந்து கேங்ஸ்டர், டாப் 10 முஸ்லிம் கேங்ஸ்டர் அப்படின்னு போட்டோம்னா வரிசையா 100 பேர் வர்றாங்க சார். இந்த டிஸ்ட்ரிக்ட நீ எடுத்துக்கோ, அந்த டிஸ்ட்ரிக்ட நான் எடுத்துக்கிறேன், இந்த கிராமத்தை நான் புடிச்சுக்கிறேன், அந்த கிராமத்தை நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம்னா பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து ஜங்கல் ராஜ் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி, லேண்ட் ஜிஹாத் பண்ணிருக்காங்க. கொலை குற்றங்கள், கற்பழிப்பு, ஆள் கடத்தல், வெடிகுண்டு தயாரிக்கிறது முதல் கொண்டு ஒவ்வொருத்தருமே வந்து பிரிச்சு பிரிச்சு வந்து அவன் இஷ்டத்துக்கு ஆட்சி செஞ்சிருக்காங்க சார். இதுல நிறைய பேர் பார்த்தோம்னா அகிலேஷ் யாதவ் அந்த மாயாவதி, அதிகமா வந்து அகிலேஷ் யாதவனுடைய கட்சி சமாஜ்வாதி கட்சியில இருந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தான் சார் அதிகமான ரவுடிசம் பண்ணிருக்கிறாங்க. அதுல எல்லாம் பார்த்தோம்னா இப்ப நீங்க சொன்னீங்களே இஸ்லாமியர்களுக்கு வந்து அவர் வந்து எந்த மாதிரி அவங்களை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆத்திக் அகமது 5 முறை எம்எல்ஏ, ஒரு தடவை எம்பியாக இருந்தவர். அந்த ஆளுடைய குல தொழிலே பார்த்தோம்னா சாதாரண ஒரு ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பத்துல இருந்த வந்த ஆத்திக் அகமது பிற்காலத்துல 5 முறை எம்எல்ஏவாகி எம்பி ஆகிறார். இதுக்கு முக்கியமான காரணம் அவர் வந்து ரவுடிசம் பண்ணிருக்கிறது, லேண்ட் மாஃபியா, ஆள் கடத்தல், இது பணம் அச்சடிக்கிறது, இது மாதிரி தேச துரோக வழக்குகள் நிறைய இருக்கு. இவர் மேல பதியப்பட்ட கேசுகளுடைய எண்ணிக்கை வந்து 160க்கு மேல சார். ஒரு எம்எல்ஏ மேல அதாவது அந்தாலே வந்து பெரிய ரவுடி, அந்தாள் மேல வந்து 160க்கும் மேற்பட்ட கேசுகள் பதிஞ்சிருந்தா எந்த அளவுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க சார். இப்ப வந்து ஆத்திக் அகமது வந்து கிட்டத்தட்ட அவர் எப்படி ஒரு கேஸ்ல மாற்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை எதிர்த்து நின்ற ராஜ்பால் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து
கிட்டத்தட்ட ஒரு 45,000 ஓட்டு வித்தியாசத்துல என்னமோ ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சு ஒரு சில ஒரு மாதங்கள்லயே வந்து அவரை வந்து ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. இது வந்து கேஸா பதிவாகுது. இந்த கேஸ் பதியறதுக்கு வந்து சாட்சியா இருந்தது உமேஷ் பால் அப்படிங்கிற ஒருத்தவங்க சார். இப்ப பார்த்தோம்னா, இவர் எதிர்த்து நின்று ஜெயிச்சதுக்காக அந்த கேண்டிடேட்ட ஆத்திக் அகமது கொண்டுட்டாப்ல. அதே மாதிரி சாட்சியாக இருந்த உமேஷ் பாலையுமே வந்து ரோடுல ஓட விட்டு வெட்டினாங்க சார். இது எல்லாமே வந்து சிசிடிவி கேமராவுல வந்து இன்னைக்குமே வந்து யூடியூப்ல வந்து பதிவாயிருக்கு. நம்ம போய் பாத்துக்கலாம். இப்ப யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு பிறகு இந்த கேஸ வந்து எடுக்கிறாங்க சார். எடுத்து பார்க்கும்போது மத்த கேஸ்கள் எல்லாமே வந்து ரன்னிங்ல வரும்போது இவ்வளவு மக்கள வந்து கஷ்டப்படுத்தியிருக்கான். இவனை எதுக்கு வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல கேஸ் போடுறாங்க சார். கேஸ் போடும்போது இவன் இங்க இருந்தாலுமே வந்து உள்ள உட்கார்ந்துகிட்டு அவ்வளவு ராஜ்யம் பண்றதுனால இந்த ஆளை வந்து குஜராத் கோர்ட்டுக்கு மாத்திடுறாங்க. அங்க போய் இருக்கிறான். அங்க இருந்துகிட்டேவும் தன்னுடைய மனைவியும் 5 பிள்ளைங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே வந்து வெளியே வச்சேவும் அந்த ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இந்த ஆளை வந்து சாகுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இவருடைய மூத்த மகனை வந்து என்கவுண்டர்ல போடுறாங்க சார். அதுக்கடுத்து ஒரு நாள் விட்டு மறுநாள் வந்து ஆத்திக் அகமதையும் அவருடைய கூட பிறந்த தம்பி அஷ்ரப் அகமது இவங்க 2 பேரையுமே வந்து இது எல்லாமே வந்து லைவ்ல காமிச்சாங்க. நானே பார்த்தேன் இந்த வீடியோஸ் எல்லாமே. அப்படி வரும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியே கூப்பிட்டு வர்றாங்க. 2 பேரையுமே வந்து ஷூட் பண்ணிடுறாங்க சார். யார் ஷூட் பண்ணாங்க? இது என்கவுண்டர்லாம் இல்ல. வேறு அதாவது பத்திரிகையாளர்கள் மாதிரி வந்த 2 பேர் 3 பேர் வந்து இவங்க 2 பேரும் ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்துல வந்து கரண்ட் ஆஃப் ஆகுதுங்க சார். அதுதான். இப்ப இது வந்து பிளான் பண்ணாங்களா பண்ணலையா? இவங்க பெரிய ஒண்ணு உத்தமன்கள் இல்லையே சார். நாட்டுக்காக என்ன போராடினவங்களாம். அந்த மக்களை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க. சாதாரண பொதுமக்களை கூட அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இடங்களெல்லாம் பிடிங்கிருக்காங்க. அந்த ஆள் இறந்த அன்னைக்கு அந்த ஊரே சந்தோஷப்பட்டுச்சு. இவன் செத்து தொலைஞ்ச நரகாசுரன் செத்த மாதிரி மக்கள் கொண்டாடுவாங்க இல்லையா? அது மாதிரி ஆத்திக் அகமதும் அவங்க தம்பி இறங்கும்போது அந்த ஊரே கொண்டாடிச்சு பாத்துக்கோங்க. இப்ப மத்த அந்த ஆளோட 2 பசங்க வந்து இப்ப ஜெயில தான் இருக்காங்க. ஒருத்தன் மட்டும் வெளியே இருந்துகிட்டு என்கிட்ட தலைமறைவா இருக்கான். அவன் இருந்துகிட்டு தான் பாத்துக்கோங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயுமே வந்து வெளியே வந்து பாத்தீங்களா நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் நம்மள வந்து இந்த யோகி அரசு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஒப்பாரி வச்சு வீடியோ போட்டு இந்த அப்பாவி மக்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுறான் சார். இத பார்த்துட்டு தான் வந்து போன தடவை அங்க எம்பி எலெக்ஷன் டைம்ல வந்து சீட்டுகள் கம்மியானது. எல்லாரும் நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி தான் வந்து மாசம் 8,500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆசைப்பட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். 2வது பார்த்தோம்னா இதுவும் ஒரு காரணம் தான் சார். இப்ப ஆத்திக் அகமது அதுக்கடுத்து பார்த்தோம்னா முக்தார் அன்சாரி இவர் இந்த ஆள் பார்த்தோம்னா இதே மாதிரிதான் எம்எல்ஏவா இருந்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த ஆளுக்குள்ள ஒரு 200 கேஸ்க்கு மேல இருக்கு. சீரியல் கில்லர் மாதிரி இந்த ஆள் மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள். இவர் வந்து ஜெயில இருந்து பெயில்ல வர்றாரு. பெயில்ல வந்த பிறகு தனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து மரணம் ஆகுறாரு. இவர் சாப்பிட்ட ஃபுட்டுல வந்து விஷம் வச்சு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டை வந்து ஆப்கி அதாலத்துல வந்து கொஸ்டின் கேக்குறாங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள்ட்ட. இப்படி வந்து நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கிறீங்க, இஸ்லாமியர்களவா நீங்க என்கவுண்டர்ல போடுறீங்க. நேற்று வந்து ஆத்திக் அகமது அவங்க பிரதர் இன்னைக்கு பார்த்தோம்னா முக்தார் அன்சாரியை வந்து நீங்க மேல அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு முதல்வர் என்ன சார் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க ஜி. அப்படிலாம் அவர் சொல்லலங்க சார். அப்படி சொல்லாம அவன் என்னைக்கு தான் போக வேண்டியவன் தானே, போக வேண்டியவன் போயிட்டான், இதுல என்ன இருக்கு அப்படி ரொம்ப கேஷுவலா சொல்றாருங்க சார். இது ஒண்ணு. இப்ப சொல்றாங்க இவங்க வந்து முஸ்லிம்ஸ் ஆயிட்டாங்க. இதே மாதிரி விகாஸ் துபே அவர் வந்து ஒரு பிராமணர் பண்டிட்டு அவருமே வந்து இந்த நான் சொல்ற இந்த கற்பழிப்பு, லேண்ட் மாஃபியா, வெடிகுண்டு தயாரிக்கிறது, துப்பாக்கி வியாபாரம் பண்றது, அதிகமான கொலை குற்றங்கள்ல விகாஸ் துபேவும் இருந்தாப்புல. அந்த ஆளையுமே வந்து என்கவுண்டர்ல தான் போடுறாங்க. ஆனா அவங்க யாருமே ஒப்பாரி வைக்கல சார். இவருடைய இறப்பு, விகாஸ் துபேவினுடைய இறப்புக்கு தன்னுடைய தந்தை வந்து அந்த ஈமக்கரியை பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு உங்க அப்பா வரமாட்டேன்ட்டாரு சார். இவன் வந்து எனக்கு பிள்ளையே இல்ல, இவனால வந்து என் சமூகமே வந்து அசிங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரவே இல்லை. அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா வேற அவங்களுடைய பையனும் வேற யாரோ நின்று அந்த ஃபைனல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இறுதி சடங்கு எல்லாமே பண்றாங்க.
கூட்டம்லாம் இல்ல. எந்த இந்துவும் போய் நின்னுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஆனா ஆத்திக் அகமது இறந்ததுக்கும், முக்தார் அன்சாரி இறந்ததுக்கும் இந்த இஸ்லாமிய கூட்டம் பூரா முட்டாள் கூட்டம் போய் அங்க போய் நிக்குது சார். 20,000 பேர் அங்க போய் நிக்கிறாங்க. ஜனாதா தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு. இறந்ததுக்கு பிறகு ஒரு தொழுகை தொழுவாங்க சார். அது போய் இந்த முட்டாள் கூட்டமே அவ்வளவு பேர் நின்று சட்டம் ஒழுங்கை சீரழிச்சு இப்படிலாம் பண்ணும்போது மக்கள் மேல வந்து ஒரு இஸ்லாமியர்கள்னாலே ஒரு வெறுப்பு வந்துருச்சுங்க சார். அந்த அளவுக்கு. ஆனா விகாஸ் துபே இறந்ததுக்கு அவங்க குடும்பத்தாளுக யாருமே வந்து கலந்துக்கல. ஏன்னா இவன் தப்பு செஞ்சானா, ஆமா அவன் தப்பு செஞ்சா அவன் ரவுடி, அதனால நாங்க வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள்ல வந்து அவன் என்ன வேண்டாலும் பண்ணட்டும், கடத்தட்டும், கொலை செய்யட்டும், என்ன வேண்டாலும் பண்ணட்டும், ஆனா நாங்க வந்து அவனுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இப்ப இன்னொன்னு பார்த்தோம்னா ஒரு புல்டோசர் பாபான்னு சொல்லி பேர் வந்தது இல்லையா? ஆத்திக் அகமதனுடைய கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாயினுடைய சொத்துக்களை முதலாக பறிமுதல் பண்றாங்க சார். அவர் இருந்தால் குடியிருந்த வீடு முதல் கொண்டு அந்த வீடெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்கான். அந்த வீட்டை வந்து இடிச்சிட்டு இவர் தனக்காக வீடு கட்டிக்கல சார். அதை ஃபுல்லா வந்து அபார்ட்மெண்ட் வீடுகளா வந்து மாத்துறாங்க. அதுல மாத்திட்டு கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், ஏழைகள், ஸ்கவஞ்சர்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லாவே வீடு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். அதுல பார்த்தோம்னா கேஸ் கனெக்ஷன் எல்லாமே வந்து அந்த இயற்கை முறையில சாணம் வச்சு பண்ணுவாங்க இல்லையாங்க சார். அந்த இயற்கையான கேஸ், அந்த கேஸ் லைன் பம்ப் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க சார். சோலார் பேனல்ல கரண்ட் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஃப்ரீ தாங்க சார். வீடு ஃப்ரீ, கரண்ட் ஃப்ரீ, கேஸ் ஃப்ரீ. இது போக ரேஷன் பொருட்கள் ஃப்ரீ, மற்ற மெடிக்கல் ஃப்ரீ. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழில்களை வந்து அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்து தொழில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுல எந்த இடத்துலயுமே பார்த்தோம்னா இஸ்லாமியர்களை பிரிக்கல, கிறிஸ்தவர்களை பிரிக்கல, சீக்கியர்களை பிரிக்கல. இதுல இஸ்லாமியர்களுக்கும் வீடு கொடுத்துருக்காங்க, பழங்குடி பெண்கள் அவங்களுக்கும் வீடு கொடுத்துருக்காங்க, இஸ்லாமிய பெண்களுக்கும் நிறைய தொழில்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க சார். ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பாரபட்சம் பார்க்காம செய்யறாங்க. அங்க இருக்கும் மக்கள் சொல்றதை நம்ம கேட்டோம்னு சொன்னோம்னா இப்பதான் வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அப்படிங்கிறாங்க. நாங்க வந்து நிம்மதியா இருக்கோம். ஒரு ஆம்பளை சொல்றாரு 7 மணிக்கு நாங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வீட்டுக்கு போக முடியாதான் சார். போற வழியில போனா நாங்க எங்க உடம்புல இருக்கிற ட்ரெஸ்ஸ கூட கழட்டிக்கிடுவாங்க சார். ஒரு அப்பெல்லாம் பட்டன் போன் தானே, பட்டன் போன் கூட நாங்க வச்சிருக்க முடியாது. ட்ரெஸ் நல்லா இருந்தா ட்ரெஸ்ஸ கூட உருவிட்டு விட்டுருவாங்களா. அந்த அளவுக்கு வந்து இங்க ஒரு ரவுடிசம் இருந்தது. பெண்கள் வந்து வெளியே போக முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அது எல்லாமே தலைகீழா மாறி அந்த பெண்களுக்கு வந்து இன்னைக்கு நைட்ல கூட சொல்லுவாங்க, அங்க உத்தரப்பிரதேச பெண்கள் நைட்டுக்கு செகண்ட் ஷோ போயிட்டு தனியா வர்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஃபியா எல்லாம் மாறி இன்னைக்கு வந்து ஒரு அமைதியான ஸ்டேட்டா மாறி இருக்குங்க சார். இப்ப பார்த்தோம்னா அத்தனை பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க, ரேஷன் பொருட்கள் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அத்தனை ஸ்கீமையுமே கொண்டு வந்து அத்தனை மக்களுக்குமே சேர்த்திருக்காரு இல்லைங்க சார். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறதுனால மற்ற மாநிலங்கள்ல இருந்து மட்டுமல்ல மற்ற நாடுகள்ல இருந்துமே வந்து தொழில் வந்து தொடங்குறாங்க சார். இவர் பொறுப்பேற்கிறது, இவர் முதல்வராக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்க இருக்க ஜிடிபி பார்த்தோம்னா வெறும் 4% சார். இன்னைக்கு பார்த்தோம்னா 11%, 12% வந்திருக்கு. இந்தியாவிலே பார்த்தோம்னா அதிகமான எக்கானமி கொடுக்குற ஸ்டேட்ல தேர்டு லார்ஜஸ்ட் எக்கானமி கொடுக்குற ஸ்டேட்டா உத்தரப்பிரதேசம் இருக்குங்க சார். இன்னைக்கு அவங்களுடைய ஜிடிபி பார்த்தோம்னா 361 பில்லியன் அமெரிக்கன் டாலர் சார். எந்த அளவுக்கு கொண்டு வந்து முதல்ல பார்த்தோம்னா வெறும் 10 லட்சம் 8 லட்சம் தான் அவங்களுடைய ஸ்டேட் ஜிடிபி இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா பல மடங்கு வந்து உயர்த்திருக்காங்க சார். இப்ப இதுல பார்த்தோம்னா என்ன வளர்ச்சி வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் சார். அங்க வந்து ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க சார். அங்க வந்து 75 மாவட்டங்கள் இருக்கு. அந்த மாவட்டங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒவ்வொரு பொருள் வந்து ப்ரொமோட் பண்றாங்க சார். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இதுல வந்து இந்த கருப்பு கவினி அரிசின்னு சொல்லுவாங்கல்ல சார், அது ஒண்ணு. இன்னொன்னு காளான் நமக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ராடக்ட் என்ன செய்யறாங்கன்னா முதல்ல அதனுடைய விவசாயிகள் வந்து வெறும் 15 பேர் தான் சார் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா 860 விவசாயிகள் இருக்காங்க சார். அந்த அரிசியை வந்து பயிர் செய்யறவங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இது வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மக்களுக்கு வந்து எடுத்து சொல்றாங்க, எங்களுக்கு அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, நீங்க இந்த அரிசியை வந்து நீங்க
விளைவிங்க, நாங்க வந்து உங்களுக்கு நாங்க மார்க்கெட்டிங் பண்ணி தரோம், பிராண்டிங் பண்ணி தரோம், பேக்கேஜிங்க்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சார். அரிசி வந்துருது, இல்லாட்டி ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ கொண்டு வந்துட்டாங்கன்னா, அதுக்கு 2வது வந்து ஒரு வேர்ல்டு லெவல்ல போய் ரீச் ஆகுற மாதிரி ஒரு ப்ராடக்ட், ஒரு பேக்கேஜிங் பண்றாங்க. அதுக்கு வந்து இப்ப அந்த இந்த அரிசிக்கே பார்த்தோம்னா சார், புத்தர் இருக்கார் இல்லையா? புத்தர் வந்து இந்த ப்ராடக்ட், இந்த அரிசிய சாப்பிட்டாரு. இது சாப்பிட்டா நமக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தர் வந்து உலக அளவுல ஃபேமஸான மனுஷன் இல்லையா? அவர வந்து போட்டு பேக்கேஜிங், நீட்டா பேக்கேஜிங் பண்றாங்க. அத என்ன செய்றாங்கன்னா, Amazon, Flipkart இந்த மாதிரி நமக்கு பொருட்கள் கொண்டு வர்ற சர்வீசஸ் கூட அவங்க டை அப் பண்றாங்க சார். அவங்க அவங்க மூலியமாகவும் அத குடுக்குறாங்க. 2வது பார்த்தோம்னா, டைரக்ட்டா யாரு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க இல்லையா? அவங்களையும், இந்த விவசாயிகளையும் ஒண்ணா சேர்த்து வைக்கிறாங்க சார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பொருளும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 3 நாளைக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ட பத்திய மேலா, அதாவது திருவிழா நடக்குது சார். இப்ப அரிசி திருவிழா நடக்குதாங்க. அந்த அரிசி திருவிழாவுல அந்த விவசாயிகளும் வர்றாங்க, ஏற்றுமதி செய்றவங்களும் வர்றாங்க. இதுல பார்த்தோம்னா, மீடியேட்டர் இல்ல சார். இப்ப மீடியேட்டர் இருந்தா தானே உனக்கும் கமிஷன் குடுக்கணும், அவங்களும் கமிஷன் குடுக்கணும். இப்ப ஏற்றுமதி செய்றவங்க நேரடியாக வந்து வியாபாரிகிட்ட வாங்கும்போது, அவங்களுக்கு வந்து இன்னும் பொருளுடைய விலை குறையுது. வியாபாரிகளுக்கு வந்து கமிஷன் குடுக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு, இப்ப அதன் மூலியமா நேரடியா பார்க்கும்போது, அந்த பொருளுடைய தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. நேரடியாகவே வந்து வியாபாரம் பெருகுதுங்க சார். அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 58 நாடுகளுக்கு இந்த அரிசி வந்து ஏற்றுமதி செய்றாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து தயாரிக்கிறாங்க, 2வது அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கடுத்து வந்து பேக்கேஜிங், பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த 4 வகையா பிரிச்சு மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க சார். இதுல பார்த்தோம்னா, இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்ல இருக்கிறத வந்து G20 மீட்டிங்ல கூட பார்வைக்காக வச்சிருக்காரு சார் நம்முடைய பாரத பிரதமர் மோடி. இப்ப அவங்க வந்து பார்க்கும்போது இது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அதனுடைய ஒரு சிறப்பு தன்மைகளை எடுத்து சொல்லும்போது, இது வந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிதாங்க சார். இப்ப வந்து 58 நாடுகளுக்கு இந்த அரிசி வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இந்த இது மட்டும் இல்ல சார். அக்ரி, கைவினைப் பொருட்கள், ஜவுளி, உணவுப் பொருட்கள் இது எல்லாமே பார்த்தோம்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா பிரிச்சிருக்காங்க சார். 57 டிஸ்ட்ரிக்ட், 57 ப்ராடக்ட். அப்பனா பாருங்க எந்த அளவுக்கு வந்து இதுல பார்த்தோம்னா, இதனுடைய சிறப்பு வந்து மேக் இன் இந்தியா திட்டமும் வருதுங்க சார். உள்ளூர் பொருட்களை வந்து விளைவிக்கணும். அத வந்து வெளிநாடுகளுக்கும் கொண்டு போணும். அதனுடைய பாரம்பரியம் இப்ப நமக்கே நிறைய நெல்லுடைய அந்த வகைகள்லாம் தெரியல இல்லையா? அத ஃபுல்லா வந்து இப்ப மீட் எடுக்குறாங்க சார். அதுதான் வந்து இங்க பிளஸ் இன்னொன்னு பார்த்தோம்னா, இதனால வந்து எத்தன ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு பாருங்க சார். அவன் வேலை இல்லாம தான் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்தான், கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அத்தனை பேருக்குமே வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க சார். இந்த வேலை வாய்ப்புனால பொருளாதாரமும் நல்லா கூடி இருக்குது. இப்ப பார்த்தோம்னா, உள்ளூர் சிறப்பு பாரம்பரிய தொழில்கள் வந்து சுயமாக செய்வது மட்டும் இல்ல சார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து அந்த பொருட்கள கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உண்டான மையங்களவே வந்து அந்த அந்தந்த மாவட்டங்களுக்கு கவர்மெண்டே கட்டி குடுத்துருக்காங்க சார். இங்க நம்ம ஊர்ல பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கு நெல்களை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு குடோன் கட்டி குடுக்கல. ஆனா இவரு அத்தன மாவட்டங்களுக்குமே வந்து அந்தந்த பொருள்கள கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உண்டான மையங்கள கட்டி குடுத்துருக்காங்க சார். அப்ப இதெல்லாம் ஒரு டெவலப் இல்லையாங்க சார்? இதுல இன்னொன்னு சார், அத்தன டிஸ்ட்ரிக்ட்லயுமே பார்த்தோம்னா, அதனுடைய எக்கானமி ஒவ்வொன்னுக்குமே வந்து பிரிச்சு பிரிச்சு காட்டியிருக்காங்க சார். இன்னைக்கு நிலவரப்படி 2025 நிலவரப்படி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1100க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள குடுத்திருக்காங்க சார் அந்த மக்கள். அதுதான் இங்க பெரிய விஷயமா இருக்கு. 1100 மேற்பட்ட தயாரிப்புகள வந்து ஐடென்டிஃபை பண்ணி குடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா 760 வந்து 260 ப்ராடக்ட்க்கு மேல வந்து வெளிநாடுகளுக்குமே வந்து ரொம்ப சிம்பிளா போக வர அந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணி குடுத்திருக்காங்க சார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், நம்ம ஊர்ல இருக்க பொருட்கள வந்து நம்ம உள்நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாடுகளுக்கும் கொண்டு போயி எல்லாம் கொண்டு வந்து குடுக்கணும்னு சொல்றாங்க சார். இப்ப ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் வந்து அங்க லான்ச் பண்றத பார்த்ததுக்கு அப்புறம், அத உத்தரப்பிரதேசத்த சுத்தி இருக்கிற மத்திய பிரதேசம், பீகார், ஒரிஷா, ராஜஸ்தான் எல்லாம் சத்தீஸ்கர் இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி நம்மளுடைய மாநிலத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த ஸ்கீம வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க சார். ஏன்னா அதனுடைய எக்கானமி அதான் சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு 2024, 25 ஜிடிபி பார்த்தோம்னா 361 பில்லியன். வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி
பட்ஜெட் போட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட் சர்ப்ளஸ் பட்ஜெட் சார். இது வந்து ஒரு பாஜக ஆளும் மாநிலத்துல எப்படி சாத்தியமாகுது? அவ்வளவு பின்தங்கி இருந்த மாநிலம். கல்வி அறிவு ரொம்ப கம்மி. எங்க பார்த்தாலுமே வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்த கூட்டத்துல இன்னைக்கு இவர் வந்து இதுல வந்து அரெஸ்ட் பண்ணவங்க மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36,000 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்கவுண்டர்ல இறந்தவங்க லிஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 15,000 வந்திருக்கு. செத்தவங்க யாருமே வந்து புனிதர் இல்ல. இவங்கெல்லாம் பார்த்தோம்னா சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் இல்லைங்க சார். மக்களை கொடுமைப்படுத்தி அவங்களுடைய இடங்களை பிடுங்கினவங்க தான் சார். இன்னைக்கு பார்த்தோம்னா யாராட்ட இருந்து அந்த இடங்களை வந்து ரெக்கவர் பண்ணாங்களோ அவங்கள்ட்டயே வந்து நிறைய பேருக்கு சொத்துக்களை திரும்ப கொடுத்திருக்காரு சார். இவர் இப்ப அந்த கவர்மெண்ட் நினைச்சிருந்தா அவன் செத்துட்டான். அதை வந்து அரசாங்கத்துல சேர்க்கலாம் இல்லையா? அதெல்லாம் சேர்க்கல. யார் இடத்த வந்து புடுங்கினானோ இருந்தே புடுங்கி அந்த சாதாரண மக்களுக்கு திரும்ப கொடுத்திருக்காங்க சார். அதுதான் சார் இங்க ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்ல முடியும். அத்தனை மக்களுமே வந்து இன்னைக்கு யோகி ஆதித்யநாத்தை லைக் பண்றதுக்கு காரணமே இதுதான். அங்க இருக்க இஸ்லாமியர்களுமே வந்து பார்த்தோம்னா யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு அப்புறம் சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்றாங்க சார். தொழில் வளம் கூடி இருக்குன்னு சொல்றாங்க. பொருளாதாரம் கூடி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து மத்த மாநிலங்கள் நம்பி அங்க வந்து தொழில் தொடங்குறாங்க சார். இப்ப இஸ்லாமியர்களுக்கு அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா கன்னோஜ் சார். அந்த கன்னோஜ்ல வந்து அத்தர் பெர்ஃபியூம் அத்தர் தயாரிக்கிற கம்பெனி இருந்தது. முதல்ல பார்த்தோம்னா 4,000 கோடி ரூபாய்க்கு மட்டுமே வந்து இழுத்து பிடிச்சு வர்த்தகம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய்க்கு அத்தர் வந்து ஏற்றுமதி பண்றாங்க சார். இது வந்து ஏற்றுமதி மட்டும்தான் சொல்றேன், லோக்கல் சொல்லல நானு. அந்த ஒவ்வொரு பிராண்டிங் கொடுக்குறாங்க சார். இப்ப அத்தர் தயாரிக்கிறதுனா அத்தர் மேளா நடத்துறாங்க. அத்தரை பத்திய அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்றவங்க பண்றாங்க, அவங்கள்ட்ட பேசுறாங்க, டைரக்டா வந்துட்டு பொருளை அனுப்புறாங்க. இதனால பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அதாவது இன்னும் ஒரு 5 வருஷம் 2030க்குள்ள பார்த்தோம்னா நாங்க இன்னும் 6,000 நிறுவனங்களை வந்து இங்க நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க சார். இது வந்து உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுலயுமே வந்து நாங்க கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரயாக்ராஜ் அலகாபாத் இருந்தது இல்லைங்க சார். அதனுடைய பேரை வந்து மாற்றும் போது ஒரு சில அதாவது பேரை மாத்தக்கூடாது, முஸ்லிம் பேரா இருக்கிறது எதுக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா அங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரயாக்ராஜ் தான் அதனுடைய பெயர். இவர் வந்ததுக்கு இடையில வந்து அந்த இஸ்லாமியர் முகலாயர்களுடைய படையெடுப்புல வரும்போது எல்லா ஹிந்து அடையாளங்களை அழிச்ச மாதிரி அலகாபாத்தையும் பேரை மாத்திட்டாங்க. இப்ப இவர் வந்த பின்னாடி புராதன பெயரான பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க சார். அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே எவ்வளவு கம்பெனிஸ் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்களேன். மெயினா வந்து பிரயாக்ராஜ்ல கண்ணாடி பொருட்களினுடைய தயாரிப்பு கம்பெனிகள் அங்க அதிகமா இருக்குங்க சார். இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ் நிறுவனங்கள் அங்க அதிகமா இருக்கு. பாரத் பெட்ரோலியம், அலகாபாத் பேங்க், ஏஹெச் வீலர்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐஐடி லிமிடெட், பிபிசிஎல், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ரெமான்ஸ், திரிவேணி சீட்ஸ், திரிவேணி கிளாசஸ், திரிவேணி பிராசஸ், திரிவேணி என்டர்பிரைசஸ், இஎம்சி பவர்ஸ், செயில், ஹெச்சிசிஎல், இன்னும் லிஸ்ட் பெருசா போகுது. இது எல்லாத்தினுடைய தலைமையிடம் இன்னைக்கு இருக்கிற இடம் எது தெரியுமா? உத்தரப்பிரதேசம் தான் சார். இன்னும் நிறைய பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம இஸ்லாமியர்களை வந்து அடிக்கிறாங்க, இஸ்லாமியர்களை வந்து நொறுக்குறாங்க. எதுக்கு இஸ்லாமியர்களை அடிக்க போறாங்க? நீ ஒழுங்கா இருக்கணும். அதை யாரும் செய்யறது இல்லைங்க சார். வெள்ளிக்கிழமை ஆனா பாகிஸ்தான் வைக்கிற மாதிரி இங்க வெள்ளிக்கிழமை ஆனா போலீஸ் மேல கல்லெறிகிறது, தேவையில்ல சட்ட விரோத செயல்கள் செய்கிறது. அப்ப செய்யும் போது அவங்களுக்கு கொஞ்சமா முடியும். இன்னைக்கு ஸ்கூலுக்கே போறாங்க, சரியா படிக்காட்டி பிள்ளைகளை அடிக்கத்தானே சார் செய்வாங்க. அவர் வந்து என் மாநிலத்துல இருக்க மக்கள் வந்து ஒழுங்காரு, ஒழுக்கமாயிரு, என் மாநில மக்கள் வந்து ஒழுங்கா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்றாங்க சார். அது இல்ல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கை வைக்க வேண்டியதுதான் வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் பண்றதே இவங்கதான் சார். இப்ப பார்த்தோம்னா அங்க இருக்கும் மதர்சாக்கள் வந்து நான் ஃபர்ஸ்டே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், ரிஜிஸ்டர் பண்ணாத மதர்சாக்கள் இருக்கு. அதுல ஃபுல்லா வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாரு, அவ்வளவுதான். மதர்சாக்கள் பள்ளிவாசல்கள் வந்து நிறைய இடத்துல வந்து அடுத்தவங்க இடத்துல கட்டியிருக்கிறாங்க சார். அதுதான் உண்மை. அதே மாதிரி அரசு நிலத்துல கட்டியிருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து இவர் இடிக்கல, கோர்ட் மூலமா தான் சார் ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் வரதை ஒபே பண்ண வேண்டியது ஒரு மாநிலத்தினுடைய கடமை. அதனுடைய கடமையை அவர் சரியா செய்யறாரு. பார்த்தோம்னா அங்க இருக்க போலீஸ வந்து
அவர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க சார். உங்களுடைய இதுல வந்து அவர் தலையிடுறது போலீசினுடைய செயல்பாடுகள்ல உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் அவர்கள் தலையிடுறதே இல்லைங்க சார். அதனாலதான் இன்னைக்கு அங்க இருக்கும் ஐஜி ஆகட்டும், அனுஜ் சௌத்ரி அவர்லாம் பார்த்தோம்னா அப்படி அப்படி அடிச்சு விளையாடுறாருங்க சார். அவர்கிட்ட யாரும் நின்று பேச முடியல பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கை வந்து அவங்க சரி பண்ணியிருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க முதல்ல பகல்ல கூட வெளியே போக முடியாது சார். இன்னைக்கு ஒரு ஒரு பிள்ளை ரோட்ல போய்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு பேசாம போக வேண்டியதானே? போற பிள்ளை துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறாங்க சார். அந்த இடத்துல கை வைக்கிறாங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அப்படிப்பட்ட ஆளுகளை ஃபுல்லாவே அடையாளம் கண்டு அடிச்சு நொறுக்குறாங்க. அது வந்து ஹிந்துவாவும் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களாவும் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இல்ல, இந்து பசங்களும் இருக்கிறாங்க. அதனால வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் சார். அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுக்கு மற்ற மாநிலங்களை விட அங்க இருக்கிறவங்க இன்னும் நிம்மதியாத்தான் இருக்கிறாங்க சார். என்ன ஒண்ணு, இவங்க நினைச்ச மாதிரி ஆட முடியல. அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க சார். ஏன்னா அகிலேஷ் யாதவ் இருக்கும்போது இவங்களுடைய ராஜ்யம் தான் அதிகமாக இருந்தது. நாங்க ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு கூட நாங்க பயந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. இப்ப சமீபத்துல வந்து பிரயாக்ராஜனுடைய பேர் மாத்துனதுடைய அந்த வருஷத்தை வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க சார். அப்ப அங்க இருக்க மக்கள் சொன்னது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து ஹிந்துன்னு சொல்ல பயந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நாங்க தலை நிமிர்ந்து நிக்கிறோம். நாங்க வந்து ஒரு ஹிந்துங்கிறத நாங்க பெருமையா சொல்றோம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த அளவுக்கு வந்து அவரு மாஃபியாவை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இப்பயுமே பார்த்தோம்னா அந்த வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா, அந்த அந்த உத்தரப்பிரதேஷ் போலீஸ்னுடைய வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா, இந்து பேர்கள் வரும், முஸ்லிம் பேர் வருது. அவன் வந்து குற்றவாளி. அந்த குற்றவாளிக்கு வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் இவனை வந்து நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா, நாங்க வந்து 2 லட்சம், 5 லட்சம், 50,000 வந்து நாங்க பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்கோம். அதை நம்ம போய் பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஓப்பனாக இருக்கிறாங்க சார். அதுதான். மத்தபடி பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. இஸ்லாமியர்கள் செஞ்சா அவங்கள கண்டுக்கிறது இல்ல. கிறிஸ்தவர்கள் ஒரு தவறு செஞ்சா அவங்கள கண்டுக்கிறது இல்ல. ஆனா இங்க ஹிந்து மட்டும் ஏதாவது பண்ணிட்டா உடனே புடிச்சு உள்ள போட்டுடுறது. ஒரு போஸ்ட் போடுறதுக்கு கூட இப்பெல்லாம் யாருக்குமே இங்க சுதந்திரம் இல்லாம ஆயிடுச்சு இல்லைங்க சார். அவங்கள புடிச்சு உள்ள போட்டுடுறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல அங்க வந்து நேர்மையாக நடக்குது. இன்னொன்னு பார்த்தோம்னா, ஒரு மாநிலத்தின் முதல்வரை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க சார். அது மேக்சிமம் பண்றது ஃபுல்லாவே அங்க இஸ்லாமியர்கள் தான். அது எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? இப்ப நம்மளுடைய முதல்வர் இருக்காங்க. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த மாநிலத்தின் முதல்வர் அவரு இல்லைங்களா? அவருக்கு உண்டான மதிப்பு மரியாதையை நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். நம்ம அவருடைய செயல்பாடுகள்ல வேண்டா நம்ம கருத்து சொல்லலாமே தவிர, அவருடைய தனிப்பட்ட முறையில வந்து நம்ம பேசுறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லைங்க சார். நம்ம மதிக்கணும் யாரா இருந்தாலுமே. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா சார், அவருக்கு தலையில முடியலன்னு டக்ளு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து அவன் ரொம்ப தைரியமா வீடியோ போட்டுடுறாங்க. போலீஸ் போய் தூக்கிட்டு வந்து 4 மிதி மிதிச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அப்ப அவன் பேசினது தவறுதானே. அந்த தவறை வந்து இங்கிட்டு இருக்க மீடியா காட்ட மாட்டேங்குது. ஆனா போலீஸ் அடிக்கிறத மட்டும் பாத்தீங்களா, இஸ்லாமியர்களை போட்டு அடிக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அவன் தப்பு பண்ணா அடிக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளை வந்து ரொம்ப கேலி பண்றது, கிண்டல் பண்ணி வீடியோ போடுறது, அது எல்லாம் இருந்துச்சு. அது ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு பார்த்தாங்கன்னா சார், இஸ்லாமிய பெண்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் சார் அவரு. அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்த மனுஷன் பாத்துக்கங்க. அதுல எல்லாம் 100% வந்து மாற்று கருத்தே இல்ல. இவர் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா, முத்தலாக் தடை சட்டம் முதலாக ஸ்ட்ராங்கா அறிமுகப்படுத்தின மாநிலம் உத்தரப்பிரதேசம் அண்ட் அஸ்ஸாம். இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தாங்க சார். இப்ப இந்த முத்தலாக் தடை சட்டம் வந்ததுக்கு பிறகு நிறைய ஆண்களை வந்து அடிச்சு நொறுக்கி உள்ள போட்டிருக்காங்க. பெண்கள் போய் கேஸ் குடுக்குறாங்க, ஜெயில போடுறாங்க சார். இப்ப ஒழுங்கா குடும்பம் நடத்துறவன் எல்லாம் இருக்கிறான் இல்லையா? அப்ப வந்து இந்திய சட்டத்தை நாங்க மதிக்க மாட்டோம், நாங்க ஷரியா லாவத்தை மதிப்போம் அப்படின்னு சொன்னா, நீ பாகிஸ்தான் போயிரு அப்படிங்கிறாரு. இது இந்தியா. இந்த தேசத்துல இப்படித்தான் வாழணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஷரியா லா தான் வேணும்னா நீ பாகிஸ்தானுக்கு போ, இல்லாட்டி பங்களாதேஷ்க்கு போன்னு சொன்னோம்னா என்ன சொல்றாங்க, பாத்தியா யோகி வந்து பாகிஸ்தானுக்கு போக சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதே குற்றச்சாட்டு ஹேமந்த் பிஸ்வ சர்மாட்டையும் இருக்கு. அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. இருக்க இஷ்டம் இருந்தா இரு, ரொம்ப பாகிஸ்தான் மேல பாசமா இருந்தா நானே கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாமியர்களை இங்க இருக்க வேணாம்னு சொல்றாங்க அப்படின்ட்டு அவர் எதுக்காக சொல்றாருன்னு கொஞ்சம் புரியணும் இல்லையா? ஓ நல்லதுக்கு தானே சொல்றாரு. என்ன சொல்றாங்க, நல்லா படி, நல்லா வேலைக்கு போ, நிம்மதியா வாழு, அதை விட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் மதத்தின் பின்னாலேயே அலையாத. வருஷத்துக்கு 2 கோடி மௌலானாக்கள் உருவாகுறாங்க சார் இந்தியாவுல. இந்த 2 கோடி மௌலானாக்களை வச்சு நீ என்ன பண்ணுவ நீ? இப்ப இருக்கிற யாராவது அசக்திகளுக்கும் மௌலானாக்கு பொண்ணு கொடுக்குறானா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்பெல்லாம் தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம்னா இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு வந்து இப்ப பொண்ணு கொடுக்க பயப்படுறாங்க. ஏன்னா பெண்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க இல்லையா?
பயப்படுறாங்க. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா சைடு ஃபுல்லாவே வந்து இங்க சும்மா அந்த இப்படி மௌலானாவா அப்படி இப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பெண்கள் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப அதத்தான் அவர் சொல்றாரு. இத படிச்சு நீங்க படிங்க, வேணாம்னு சொல்லல. அது கூட சேர்ந்து நீங்க அம் பாடங்களையும் படிங்க. ஒரு நல்ல ஆபீசரா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இப்ப நெறைய புரிதல் வந்திருக்கு. விட இப்ப நெறைய புரிதல் வந்திருக்கு. அதையும் நம்ம ஒத்துக்கிறணும். இஸ்லாமியர்களுக்கு வந்து எதிரின்னு சொல்றத வந்து அந்த மாநில மக்களே ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு இருக்கிற நெறைய பசங்க சார் உத்தரப்பிரதேசத்துல இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்சின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க நெறைய யூடியூப் எல்லாம் போடுறாங்க சார். இஸ்லாமிய பசங்களே போடுறாங்க. அவங்களே வந்து யோகி ஆதித்யநாத் வந்து என்ன மாதிரி நலத்திட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த இந்த ரோடு எப்படி இருந்துச்சு? ரோடு கண்டிப்பா சொல்லணும் சார். ரோடெல்லாம் பார்த்தோம்னா பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் காமிப்பாங்க. குண்டும் குழியுமா, சேறு சகதியுமா இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம்னா, அங்க இருக்க ரோடுல வந்து பிளைட் இறங்குது சார். அந்த அளவுக்கு தரமா போட்டு குடுத்துருக்காங்க. நாங்கல்லாம் வந்து ஸ்கூல் போகவே பயந்துட்டு போவோம். இன்னைக்கு வந்து நாங்க பைக் எடுத்துட்டு நைட்டு 12 மணிக்கு நாங்க ஃப்ரீயா போயிட்டு வர்றோம். அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ இஸ்லாமிய பசங்கள் சொல்றாங்க. அது போக சார் வேலை வாய்ப்புகள்னு சொல்லும்போது, நாங்கல்லாம் முதல்ல வேற வேற மாநிலங்களுக்கு போனோம். இன்னைக்கு எங்க மாநிலத்தை தேடி நெறைய கம்பெனிஸ் வருது. எங்களுக்கு வந்து நெறைய வேலை வாய்ப்புகள் உருவாகுது. நாங்க மத்த மாநில ஆளுகளுக்கு வந்து நாங்க வேலை வாய்ப்புகள் குடுக்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றாங்க சார். இன்னைக்கு இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு வந்து யோகி ஆதித்யநாத்தினுடைய செயல்பாடுகள் ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். அதுதான் உண்மை. அதுக்காக வந்து இந்த மற்ற இந்த அதாவது ஹை லெவல்ல இருக்கக்கூடிய இந்த அசர்த், மௌலானா அவங்களுக்காகலாம் ஆட்சி செய்ய முடியாதுங்க சார். இன்னைக்கு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஹிந்து மதத்திலே பார்த்தோம்னா, ஜீயர்களோ, மடாதிபதிகளோ, சன்னியாசிகளோ யாருமே வந்து இப்படித்தான் நீ ஆட்சி செய்யணும். நீ என்ன அவன அரெஸ்ட் பண்ணன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சார். ஆனா, இந்த இஸ்லாமிய கூட்டத்துல இந்த இது இருக்கிறதுனால, அதெல்லாம் ஏத்துக்கிட்டுலாம் எங்களால ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு வந்து நீ படிச்சு வேலைக்கு போய் டாக்ஸ் கட்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு. இஸ்லாமியர்கள் வந்து டாக்ஸ் கட்டாம எங்களுடைய வரி பணத்துல உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வடநாடு மீடியா ஃபுல்லா மீடியா மீன்ஸ் சோசியல் மீடியா எல்லாமே வந்து ரொம்ப கேவலமா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க சார். அதாவது எங்க காசு எங்க காசத்தையும் நீங்க சாப்பிடுறீங்க. எங்க கோயில் காச சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப டவுன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது உண்மையும் தானே. எல்லாரும் என்ன நினைச்சுட்டாங்க, நாங்கள் தானே டாக்ஸ் கட்டுறோம்ட்டு. அதாவது நம்ம வாங்குற பொருளுக்கு தான் வரி குடுக்குறோமே தெரியல. கவர்மெண்ட்க்கு நம்ம வரி கட்டலங்கிறது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஜிஎஸ்டி வேற, இன்கம் டாக்ஸ் வேறங்கிறது வந்து புரிய மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டே சொல்லுவாங்க சார். நார்த் இந்தியாவுல இருக்கிறவங்களே பயங்கரமா பேசுவாங்க. முதல்ல அப்படி பேச மாட்டாங்க. இப்பல்லாம் நாய்க அப்படின்னு சாதாரணமா சொல்றாரு. நாய்க எங்க காச தின்னுட்டு மோடியவே பேசுறீங்க. என் ஹிந்துஸ்தான், என் அமராஸ்தான், என் ஹிந்துவக்காஸ்தான் அப்படிம்பாங்க சார். அதாவது இது வந்து எங்களுடைய பூமி, இந்துக்களினுடைய பூமி. இது எங்களுக்கு தான் சொந்தம். எப்ப பார்த்தா அந்த பாகிஸ்தானுக்கு, பங்களாதேஷ்க்கு அங்கிட்டு நடந்த அந்த காசா போர் அந்த சமயத்துலலாம் வந்து ரொம்ப ஆட்டம் போட்டாங்க இல்லையா? அப்ப நெறைய பேருக்கு ரொம்ப அவேர்னஸ் வந்துருச்சு. நம்ம காசவே தின்னுட்டு ஆப்பரேஷன் சிந்து டைம்லலாம் வந்து பதிவுகள் எல்லாம், கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே சாதாரண அப்ராணியா இருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கோபம் வந்து, எங்களோட காச தின்னுட்டே வந்து எங்களுக்கு எதிரா வந்து இங்க பதிவு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கோபம் ஒண்ணு வெளிய வந்துருச்சுங்க சார். இது வந்து எங்களுடைய நாட்டுல வந்து இருந்துகிட்டு முகலாயர்களை ஏன் நீ தூக்கி பிடிக்கிற அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த மாநிலத்தில் கல்வியில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க? பாடத்திட்டங்கள்ல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கா ஜி அந்த அரசாங்கம்? கண்டிப்பா அது நல்ல கொஸ்டின் சார். நல்ல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க சார். அங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே பார்த்தோம்னா மெட்ரிகுலேஷன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மெட்ரிகுலேஷன் அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மனி சொல்லி தர்றாங்க சார். நம்மளுடைய தமிழ வந்து முதன்மையாக பாடமா எடுத்துட்டு, நம்மளுடைய திருவருட்பா, அகநானூறு, புறநானூறு, இலக்கியங்கள் எல்லாமே வந்து ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்குறாங்க. அங்க இருக்க பிள்ளைகள் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு, தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே வந்து கடவுளை வாழ்த்தி பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அத ஃபுல்லா கோயில்ல போய் இப்ப சமீபத்துல கூட ஒரு 2, 3 பிள்ளைக போய் ஸ்கூல்ல போய் அந்த ஸ்கூல் பிள்ளைக கோயில்ல போய் நின்டு கடவுளை வாழ்த்தி பாடுவாங்களே வாழ்த்து பாடல். அத வந்து சிவபெருமான் கோயில்ல இருந்து படிச்சாங்க சார். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இத்தாலி, ஜெர்மன், பிரெஞ்சு சொல்லி தர்ற அளவுக்கு அந்த மாநிலத்த வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க சார். படிப்பு தான் முக்கியம். படிப்பு இருந்தா நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல தான் பார்த்தோம்னா ஹிந்தி வேணாம், ஹிந்தி வேணாம், ஹிந்திய வாயில வச்சு திணிக்கிறாங்க. நாங்க படிக்க வேண்டாம்னு சொல்லல. நீ படிக்க வந்தா தானே பிள்ளைங்க படிப்பாங்க. சப்ஜெக்டே நாங்க வைக்க மாட்டோம். திணிக்காதீங்கன்னா இது என்ன சரியில்ல. முட்டாள் மாதிரி நெறைய பேர் சொல்லுவாங்க. நாங்க
திணிக்க வேண்டாம்னு சொல்றோம். முத நீ சப்ஜெக்ட வை, வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் தான். இத அரசாங்கமே வந்து இப்படி நம்ம தமிழ்நாட்டை தடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இது எப்படி புரியும்? மக்களுக்கு இன்னைக்கு ஆனா புரிதல் இருக்குங்க சார். கல்வி அறிவுல வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க சார். அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்மார்ட் கிளாஸஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. குஜராத் மாதிரி இத மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை. எஜுகேஷன்ல வந்து நம்ம குஜராத்தை வந்து பீட் பண்ணணும் அப்படிங்கிறாரு சார். ஒரு மாநில முதல்வர் தனக்காக வாழலாம் சார். இப்ப சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்ம தமிழ்நாட்டெல்லாம் பார்த்தோம்னா 100 தலைமுறைக்கு உட்கார்ந்துட்டா கூட சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அவர் கூட பிறந்த தங்கச்சி சார் ஒரு கோயில் வாசல்ல சாதாரண டீ கடை வச்சிருக்காங்க சார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க சார். இவர் உத்தரகாண்ட்ல பிறந்திருக்காரு. இவர் கூட பிறந்த அண்ணன் மகளோட கல்யாணத்துக்கு போறாங்க சார். அந்த வீடெல்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரண வீடா இருக்குங்க சார். ரொம்ப அந்த பழைய காலத்து வீடு தான். எந்த ஆடம்பரமும் இல்ல பாத்துக்கங்க. இவர பாக்குறதுக்கு அந்த உத்தரகாண்ட் மக்கள்லாம் வெளிய வந்து நிக்கிறாங்க. அவர் சாதாரணமா அந்த மலை மேல தான் ஏறி போறாரு. வீட்ல தான் சார் கல்யாணம் வைக்கிறாங்க. இவர் நினைச்சிருந்தா எவ்வளவு பெரிய மண்டபத்துல கல்யாணம் வச்சிருக்கலாம். அதெல்லாம் இல்லங்க சார். அவங்க சகோதரிகள் எல்லாம் பார்த்தோம்னா சாதாரண கருப்பு கயிறு கழுத்துல போட்டிருக்காங்க சார். இன்னைக்கு நமக்கு தெரியும். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு வார்டு மெம்பர் அவங்களுடைய திருமணமே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆடம்பரமா நடக்குதுன்னு நமக்கே தெரியும். ஆனா ஒரு மாநிலத்தினுடைய முதல்வருடைய வீட்டு திருமணம் அந்த அளவுக்கு சிம்பிளாவே நடந்துகிட்டு இருக்குங்க சார். நமக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு முதல்வரால தன் கூட பிறந்த தங்கச்சியவே வந்து ஒரு கோயில் வாசல்ல வந்து ஒரு டீ கடையும், பிரசாத கடையும் வச்சிருக்கிறாங்க சார். அப்ப அவங்க சகோதரிட்ட கேட்கும்போது, "உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னா?" இல்ல அவர் சொல்லிட்டாராம். அதாவது வந்து, "நீ சம்பாரிச்சு உன் குடும்பத்த பார்த்துக்கோ. சம்பாரிச்சு" வார்த்தை பாருங்க. "சம்பாரிச்சு வாழு. அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படக்கூடாது" அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எத்தன பேருக்கு இங்க அறிவு வரும்? நம்முடைய பாரத பிரதமர் பார்த்தோம்னா, அவங்க கூட பிறந்தவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு, அவங்கலாம் யாருன்னு கூட நமக்கெல்லாம் தெரியாது. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவர் நாட்டுக்காகவே சேவை பண்றாரு. இப்ப யோகி ஆதித்யநாத் அவர்கள் பார்த்தோம்னா, தன்னுடைய ஃபேமிலியவே விட்டுட்டு மக்களுக்காகவே சேவை பண்றாங்க சார். ஆனா அதெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. என்ன வளர்ச்சிய கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு பொருள்களுக்கு அந்த வெப்சைட்லாம் போய் பார்க்கணும். ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அதெல்லாம் போய் பாருங்க. நெறைய பேர் வாய்க்கிலேயே பேசுறாங்க. உத்தரப்பிரதேசத்த பத்தி தெரியுமா? தெரிய மாட்டாது. 31 ட்ரில்லியன் எக்கானமி ஸ்டேட் சார் இன்னைக்கு அது. தெரியுமா? அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாடுலாம் போயிருச்சு. 5வது ரேங்க்குக்கு போயிருச்சு சார் நம்ம தமிழ்நாடெல்லாம். மக்களுக்காக ஒரு தலைவர் வந்து பாடுபடும்போது நெறைய பேருக்கு பிடிக்க தான் செய்யாது. அவரு அத்தனை இஸ்லாமியர்களாகட்டும், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் நடத்துறாரு. அது அங்க மக்களுக்கு புரிஞ்சுக்கிருச்சு. இந்தியாவுல இருக்க மக்களுக்கும் புரிஞ்சுக்கிருச்சு. ஏன்னா, அடுத்த இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே அவரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே விரும்புறாங்க சார். யோகி ஆதித்யநாத் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நண்பன் தான். பயங்கரவாதிகளுக்கும், தீவிரவாதிகளுக்கும் மட்டும் தான் அவரு கெட்டவர். ரொம்ப ரொம்ப கெட்டவர் சார். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. தேங்க்யூ சார். நன்றி.